அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குரிய வீடியோவில் 2025ஆம் ஆண்டு பெட்ஜுக்கு நடந்த ஃபிசிக்ஸ் எஃப்டபிள்யூசி பேப்பர், சரியா, கிட்டத்தில் நடந்த ஃபிசிக்ஸ் எஃப்டபிள்யூசி பேப்பர், அதாவது 4th டேர்முக்குரிய பேப்பரில் எம்சிக்யூ எலப்ரேஷன் தான் இன்றைக்குரிய கிளாஸில் நாம் பார்க்க போகிறது. ஓகே, ஃபஸ்ட் நாம் எம்சிக்யூ பார்ப்போம், அதுக்கு பின்னால் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், அதை தொடர்ந்து எஸ்ஏ பார்ப்போம். ஓகே, இன்றைக்குரிய வீடியோவில் நாம் முதலாவது எம்சிக்யூலேருந்து கண்டினியூஸாக எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூவின் தொடர், அதே போல் ஸ்ட்ரக்சர், எஸ்ஐயின் மீதி பகுதிகள். ஸோ மீதி பகுதிகளை எங்களோட எப்பில் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம். ஸோ எக்ஸஸ் தேவையான மாணவர்கள் கீழே கமெண்டில் உங்களோட நேமையும், சரியா, உங்களோட நேம், ஸோ அதே போல் நீங்கள் கரண்ட்டாக கரண்ட்லி யூஸ் பண்ணிக்கிறீங்க மெயில். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எட்மின் பார்த்துட்டு உங்களுக்கான எக்ஸஸை தருவார். ஓகே, விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது எம்சிக்யூவில் இது செஞ்சுட்டு போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபைனல் பேப்பர் எடுத்தாலும் சரி, என்ன டேம் பேப்பர் எடுத்தாலும் சரி, கொமனாக முதலாவது எம்சிக்கு என்ன செய்யும்னு சொன்னால் அலகுகளை பற்றி, பரிமாணங்களை பற்றி, கணியங்களை பற்றி, போதிய கணியங்களை பற்றி தான் வரப்போகுது. அதே போல் தான் இங்கேயும் வந்திருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அமுக்கம் சமன் a-t வர்க்கத்தின் கீழ் bxன்னு தரப்பட்டிருக்கு. இங்கே டீன்னு சொன்னது நேரத்தையும், ஸோ அப்போ அதன் பரிமாணம் தெரியும் கேபிட்டல் டி. எக்ஸ்ன்னு சொன்னது இடப்பேச்சையும், அதன் பரிமாணம் தெரியும் கேபிட்டல் எல். எனின் a/b என்ற பரிமாணம் என்ன? ஸோ இதுதான் கேள்வி, சரியா. நீங்கள் இப்போ இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு சொன்னால், பரிமாணங்கள் ரெண்டு பௌதிக கணியங்கள் கூட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதோட பரிமாணங்களுக்கு என்ன தொடர்பு, ரெண்டு பௌதிக கணியங்கள் பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதோட பரிமாணங்களுக்கு என்ன தொடர்பு, சரியா, இப்படியான விஷயங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தியரியில் வச்சு பார்க்கல, ரெண்டு பௌதிக கணியங்கள் கூட்டையோ கழிக்கையோ பட்டால் அதோட பரிமாணங்கள் சமண்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அதன்படி பார்த்தா ஏயின் பரிமாணமும் டி வர்க்கத்தின் பரிமாணமும் சமனாக இருக்குது. ஆகவே ஏயின் பரிமாணம் சமன், டீன்னு சொன்னால் நேரம், டி வர்க்கம்னு சொன்னால் நேரத்தின் வர்க்கம். ஸோ அப்போ டீயின் வர்க்கம் கேபிட்டல் டீயின் வர்க்கம். ஸோ அப்போ ஏயின் பரிமாணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வருவோம் பியின் பரிமாணத்தை காணத்துக்கு. ஸோ பியின் பரிமாணத்தை காணத்துக்கு ரெண்டு கணியங்கள் பெருக்கப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அல்லது பிரிக்கப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அந்த பரிமாணத்தை காணத்துக்கு டிரெக்டான எந்த தொடர்பும் இல்லை, சரியா, எந்த தொடர்பும் இல்லை. அல்லது எது சரி ஒரு பௌதிக கணியத்தின் பரிமாணம் உண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன, அந்த பௌதிக கணியத்துக்கு பரிமாணம் இல்லை. இந்த அர்த்தங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் பிரிக்கப்பட்டால் டிரெக்டான தொடர்பு ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே இருந்து சுருக்கி தான் காண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த சமன்பாடை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பிஏ காணணும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமுக்கம். ஸோ அமுக்கத்தின் சமன்பாடு தெரியும். ஸோ இப்போ அமுக்கத்தின் இப்போ நீங்கள் எல்லா பௌதிக கணியங்கள்லேயும் பரிமாணங்களை பாடமாக்க தேவையில்லை. காது கடிக்கடி கேட்கக்கூடிய நேரம், இடப்பெயர்ச்சி, சரியா, நேரம், அடுத்தது இடப்பெயர்ச்சி, அதாவது தூரத்தோட சம்மந்தப்பட்டது, திணிவு, அடுத்தது இந்த விசை, வேகம், ஆறுமுடுகள், இப்படியான ஒரு சிலது. ஸோ இப்படி கையை விட்டு எண்ணக்கூடியது தெரிஞ்சு வச்சுருந்தால் போதும். அதை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொள்ள ஏலும். ஸோ அதன்படி பார்த்தா அமுக்கத்துக்கு நீங்கள் பாடமாக்கி தேவையில்லை. சிம்பிளாக அமுக்கம்னு சொன்னால் விசையின் கீழே பரப்பு, விசைக்கு நல்லா தெரியும் mlt-2, அதன் கீழே பரப்பு எல் வர்க்கம், சுருக்கி விட்டிங்கண்டா ml-1 t-2ன்னு வரும். ஸோ அதை அப்போ இங்கே பிரதிட்டம்னு சொன்னால் ml-1 t-2 ஈக்குவல் டு, சரியா, ஏ பரிமாணம் உங்களுக்கு என்ன தெரியுமா, தெரியும், டி வர்க்கம். இது ரெண்டு கழிப்பட்டிருக்குது. அப்போ எனக்கு எப்படி பரிமாணம் பிரதிடுதுன்னு சொன்னால், இப்போ எது சரி ஒன்று கழிப்படுது கூட்டிப்படுதுன்னு சொன்னால் ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக நீங்கள் ஒரு பரிமாணத்தை பிரதியிட்டால் சரி, ரெண்டு உண்டாக எடுத்து ஒரு பரிமாணத்தை பிரதியிட்டால் சரி. a-t வர்க்கத்துக்கு பதிலாக ரெண்டு பரிமாணம் என்ன வரும், டி வர்க்கம்னு சொல்லி தான் வரும், சரியா. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, டிரெக்டாக போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் சரி, சரியா, போட்டு விட்டாச்சு. பிக்கு உங்களுக்கு பரிமாணம் தெரியும். ஆனால் எக்ஸ் தூரம்ன்றதால அதுக்கு எல்லுன்னு உங்களுக்கு தெரியும், சரியா, எல்லுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பிஏ மேலே எடுத்திங்கன்னா மற்ற எல்லாம் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னு சொன்னால் என்ன வரப்போகுது, கீழே வந்துச்சுன்னு சொன்னால் மேலே வரக்கல m-1, சரியா, எல் வர்க்கம், சாரி, எல்லோட பெருக்கி படக்கல எல் இல்லாமல் போயிடும். டீயின் 4ஆம் அடுக்குன்னு வரும். வரும். ஸோ அப்போ a/b தான் கேட்கப்பட்டிருக்குது.
பிரதிடுங்க. ஏக்கு பயில டி வர்க்கம் கீழே m-1 டீன்ற 4ஆம் அடுக்கு. ஸோ மேலே போய் சுருக்கி படிச்சுட்டா mt-2ன்னு சொல்லி வரும். தேர்ட் ஆன்சர் வரும். சரியா, சிம்பிளாக சுருக்கத்தான் இருக்கு. இதுக்கு மேலே இனி ஒன்றும் உங்களுக்கு சொல்ல இல்லை. சரியா, இப்போ ஒரு கேள்வி ஒன்று வச்சுன்னு வைங்களேன். ஏயின் கீழே டி வர்க்கத்தின் பரிமாணம் என்னென்னு சொல்லி கேட்டால் மேலே டி வர்க்கம் கீழேயும் டி வர்க்கம் சுருக்கிப்பட்டால் 1. ஸோ இந்த டோட்டலுக்கும் பரிமாணம் வந்து என்ன இல்லைன்னு சொல்லி வரப்போகுது. சரியா, 1ன்னு சொன்னால் என்ன இல்லைன்னு சொல்லி அர்த்தம், பரிமாணம் இல்லை. ஆகவே விடையில் வந்து உங்களுக்கு பரிமாணம் இல்லைன்னு வரலாம், இல்லாட்டி 1ன்னு சொல்லி வரலாம். ஓகே, அப்படியே நம்ம ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். சரியா, ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். உருவில் காட்டப்பட்டுள்ள படம் இலத்திரனியல் நுண்மானி திருக்கணிச்சியை பயன்படுத்துகிறது. இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலத்திரனியல் நுண்மானி திருக்கணிச்சி தான் மேக்ஸிமம் வெடிக்குது. சரியா, இலத்திரனியல் என்ன டிஜிட்டல் எரிஞ்சுன்னு சொன்னால் டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கனக்குள்ளே பார்த்து வாசிப்படுத்திடலாம், ரீடிங் என்ன செய்யலாம் உடனே எடுத்துடலாம். இல்லைன்னு சொன்னால் கணக்கு செஞ்சு தெரிக்கல தானே. ஸோ ஹார்ட்வேரில் உள்ள எல்லாரையும் பிடிச்சி ஃபிசிக்ஸ் படித்து கொடுக்க இயலாம். சரியா, ஃபிசிக்ஸ் படித்தா தான் நுண்மானி திருக்கணிச்சால் அளக்கலாம்னு சொல்லி இல்லை. ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு உங்களை விட நல்லா அளக்க தெரியும். சரியா, அதாவது எலுமாற்று வலுவு இல்லாமல் நல்லா அளப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ பயிற்சி இருக்குது. சரியா, ஸோ அப்போ என்ன இந்த இடத்துல ஈஸி. சரியா, கஷ்டம் இல்லை. ஓகே, கருவியின் இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டரிலும் சதவீத வலுவு முறையே. கருவியின் இழிவெண்ணிக்கையை கேட்காங்க, சதவீத வலுவு கேட்காங்க, இது ரெண்டும் கேட்காங்க. இங்கே ஏதோ ஒரு பெருமானத்தை தந்திருக்காங்க. சரியா, ஏதோ ஒரு பெருமானத்தை தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் விளங்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் விளங்கும். இங்கினக்குள்ளே உள்ள பெருமானமும் இந்த வாசிப்பும் ஒரே மாதிரி இருக்குது. டிஜிட்டல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வாசிப்பு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் 1000ஆல் பெருக்கி விட்ருக்காங்க. சரியா, 1000ஆல் பெருக்கி விட்ருக்காங்க. ஸோ 6.467 தர 10-3 எழுதலாம். சரி, இங்கே உள்ளது அதன் மேலே 1. சரியா, இப்போ கீழே மேலே 1000ஆல் பெருக்கினா மேலேயும் 1000ஆல் பெருக்கி தான் இருப்பாங்க. சரியா, அப்போ என்ன எழுதலாம் 0.001 தர 10-3. இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுதுண்டா 1.56 தர 10^4 ஈக்குவல் ஆகுது. இதை பிரித்து இந்த பெருமானத்தை எடுத்துருக்காங்க. ஸோ நாம் இதிலேருந்து என்ன முடிவெடுக்கலாம்னு சொன்னால் கீழே போட்டிருக்கிறது அளவீட்டு பருமன். ஸோ அப்போ மேலே போட்டிருக்கிறது என்னவாக இருக்கும்னு சொன்னால் இழிவெண்ணிக்கையாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல எதை காட்டியிருக்காங்கன்னு சொன்னால் பின்ன வலுவை காட்டியிருக்காங்க. சரியா, ஆகவே இங்கே இருந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் இழிவெண்ணிக்கையை. ஸோ அப்போ இழிவெண்ணிக்கை 0.001ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்டா 1 தர 10^3 மில்லிமீட்டர்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் சதவீத வலுன்னு சொன்னால் பின்ன வலு தர 100%. ஸோ அப்போ இந்த பெருமானத்தை நீங்கள் 100ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 1.546 தர 10^2% சொல்லி வரும். சரியா, அதாவது 10^2ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லைன்னு சொன்னால் 4th ஆன்சர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம் 4th கொடுக்கலாம், இல்லாட்டா ஃபர்ஸ்ட்டை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா, நான் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். எனக்கு நான் வித்தியாசம் தெரியலை. வித்தியாசம் தெரிஞ்சுன்னு சொன்னால் கீழே சொல்லுங்கள். சரியா, அடுத்த கேள்விக்கு போகலாம். அருகிலுள்ள சமநிலைகளை அவதானித்து முறையே உறுதி சமநிலை, 1வது உறுதி சமநிலை, 2வது உறுதியில் சமநிலை, 3வது நடுநிலை சமநிலை காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, முதலாவது உறுதி சமநிலை, 2வது உறுதியில் சமநிலை, 3வது நடுநிலை சமநிலை. எப்படி உறுதி சமநிலை, உறுதியில் சமநிலை, நடுநிலை சமநிலை வருதுன்னு சொன்னால் புவியீர்ப்பு மையம் G உயர்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் உறுதி குறையும். சரியா, உறுதி குறையும். புவியீர்ப்பு மையம் உயர்த்தப்பட்ட உறுதி குறையும். இப்போ பார்ப்போம். ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னு சொன்னால் மேல ஒரு மனிதன் இருக்கு, அவன் தலையில் ஒரு குரங்கு ஒன்று இருந்துட்டு இருக்கு. கொமனாக மனிதண்ட புவியீர்ப்பு மையம் இடுப்பு கிட்ட வரும். குரங்கொண்டு மிரிக்கின்னு சொன்னதால் கொஞ்சம் மேலேறி வரும். ஸோ இந்த மட்டத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஒரு மனிதன் கீழே படுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் உயிர்ப்பு மட்டம் அவன் படுக்க அதே மட்டத்தில் வரும். சரியா, அடுத்தது ஒரு
மனிதன் ஒரு பைக்கில் போகிறான், அதுக்கு கீழே 2 திணிவுகளை கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. புவியீர்ப்பு மையம் உடலுக்கு வெளியே வருமா இல்லையான்னு சொல்லி கூற்று வாருது. கூற்று கேள்விகளில் புவியீர்ப்பு மையம் சார்பாக கேட்கல ஒரு கூற்று வார எப்படின்னு சொன்னால், ஒரு உடலுக்கு வெளியில் புவியீர்ப்பு மையம் வரலாமா, அப்படி வரலாமான்னு கேட்டால் வரலாம், அது சரி. என்ன சந்தர்ப்பம்னு சொன்னால், உடலுக்கு கீழே இப்படி 2 திணிவுகளை கட்டி தொங்க விட சந்தர்ப்பத்தில் புவியீர்ப்பு மையம் உடலில் இருந்து கீழே, இதுக்கும் ஒரு பாரம்பரியம் தானே, உடலில் இருந்து கீழே அந்த புவியீர்ப்பு மையம் இறங்க இயலும். ஸோ அப்போ இந்த ஒரு மட்டத்தில் வரும், சரியா. ஏன்னா கீழே 2 திணிவுகள் இருக்கின்றதால உடலை விட கீழே இறங்கிடு, குமனாக உடலுக்குள்ளே வரும். இப்போ உடலை விட்டு கீழே இறங்கி வந்திருக்குது புவியீர்ப்பு மையம், சரியா. ஆகவே இதன்படி பார்த்தா உறுதி புவியீர்ப்பு மையம் உயர்த்தப்பட புவியீர்ப்பு மையம் உயர்த்தப்பட உறுதி என்ன செய்யும், குறைஞ்சிட்டு போகும். அப்போ இதில் உறுதி யாருக்கு மிக குறைவுன்னு சொன்னால் ஏக்கு குறைவு. ஏ விட யாருக்கு கூடன்னு சொன்னால் பிக்கு கூட, பியை விட யாருக்கு கூடன்னு சொன்னால் சிக்கு கூட. இதை வச்சு பார்த்தா சி வந்து உறுதி சமநிலை, ஏ வந்து உறுதி இல் சமநிலை, பி வந்து நடுநிலை. ஸோ அதன்படி பார்த்தா ஆன்சர் வந்து 3rd ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். சிம்பிளான கேள்வி. உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிப்பாட்டி பார்க்கலாம். ஸோ என்ன சரி டவுட் இருந்தால் கீழே கேட்கலாம், சரியா. குவிவில்லை ஒன்றின், சரியா. பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வாசிக்க நோட் பண்ணிட்டு போகும். குவிவில்லை ஒன்றின், ஸோ அப்போ குவிய தூரம் வந்து மைனஸில் வரும், சரியா. குவிய தூரம் 16 சென்டிமீட்டர். அப்போ எஃப் வந்து 16 சென்டிமீட்டர். வில்லையை பயன்படுத்தி இருமடங்கு மெய்விம்பம் ஒன்றை பெறுவதற்கு வில்லையிலிருந்து பொருள் எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட வேண்டும், யூ தான் கேள்வி. பொருட்தூரம் தான் கேள்வி, சரியா. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஒரு வில்லை ஒன்று இருக்குது, சரியா. ஒரு வில்லை ஒன்று இருக்குது. வில்லையில் இது வந்து எஃப் யால 2F, F2F, இங்கே 2F இப்படி எடுத்துக்கொள்ளு, சரியா. வில்லையை கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்கு நான் இப்படி டொட்டில் காட்டினேன். ஓகே, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு போதில்லைன்னு சொன்னால் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக போகும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வியில் வாசிச்சிங்கன்னு சொன்னால் வில்லையின் குவியத்தூரம் 16 சென்டிமீட்டர்னு தந்திருக்குது, சரி. ஓகே, குவி வில்லைன்னு சொல்லியாச்சு. இருமடங்கு மெய்விம்பம் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால், ஒரு பெருத்த மெய்விம்பம் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால் பொருள் என்ன செய்யணும், எஃப்க்கும் 2Fக்கும் இடையில் வைக்கப்படணும். ஸோ பொருள் ஒரு இந்த இடத்துல இருக்குது. விம்பம் எங்கே வரும், 2Fக்கு அப்பால் வரும், பெரிய விம்பம். ஏன்னா இருமடங்கு உருப்பெருத்த விம்பம், சரியா. உருப்பெருக்கம் M = V/U. அது உருப்பெருக்கம் 2ன்னு சொன்னால் V/Uவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விம்பத்தூரம் = 2 பொருட்தூரமாக இருக்கும். ஆகவே இந்த திசையில் பொருள் இருக்குது, பொருளில் இருந்து தான் என்ன செய்யும் சொன்னால் ஒளிக்கதிர்கள் வரும். ஆகவே இந்த திசையில் ஒளிக்கதிர் வரும். ஸோ ஒளிக்கதிர் வார திசையில் அளந்தோம்னு சொன்னால் இப்போ வந்து விம்பத்தூரம் இங்கே அலை, பொருட்தூரம் இங்கே அலை, சரியா. விம்பத்தூரத்தை எப்படி அளப்போம், ஒளிக்கதிர் வார திசையில் அளப்போம். ஸோ அப்போ அளக்குறது வந்து மைனஸ். பொருட்தூரத்தை எப்படி அளப்போம், இந்த ஒளிக்கதிர் வார திசைக்கு எதிர் திசையில் அளப்போம். ஸோ அது வந்து ப்ளஸ். இது வந்து என்ன, பழைய தெக்காட்டின் குறி வழக்கின்படி இப்படி தான் குறிப்போம். பழைய தெக்காட்டின் குறி வழக்கு, பழைய எழுத்து பிள்ளை பார்த்துக்கொள்ளுங்க. பழைய தெக்காட்டின் குறி வழக்கு, சரியா. ஸோ இப்போ நம்ம கணக்கை போடுவோம். 1/F = மைனஸ் என்று சொன்னால் குவியவில்லை. 1/V விம்பத்தூரம் மைனஸ் அளக்கு மைனஸ் இது கொமனாக சமன்பாட்டில் வர மைனஸ், ஆனால் பொருட்தூரம் ப்ளஸில், ஸோ ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸும் மைனஸும் பெருகிப்பட்டு இந்த இடத்துல என்ன செய்யும், மைனஸ் ஆயிரும். ஸோ எல்லாமே மைனஸ்ன்றதால வெட்டி விட்டுடலாம். 1/, விம்பத்தூரம் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 16, குவியத்தூரம் 16ன்னு தெரியும். பொருட்தூரம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் பொருட்தூரத்துக்கு பதிலாக 2 யூன்னு பிரதியிடலாம், சக U. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரும், 1/16 = 2U மேலே 3. ஸோ U =
24 சென்டிமீட்டர்னு வரும். செகண்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாம். சிம்பிளான கேள்வி, தியரியை வச்சு செய்ய வேண்டிய கேள்வி. ஏற்றம் பெற்ற 10 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோல் ஓட்டில் மையத்திலிருந்து கோல் ஓடு ஒன்று இருக்குது. சரியா, கோல் ஓடு ஒன்று இருக்குது, 10 சென்டிமீட்டர் விட்டம். சரியா, 10 சென்டிமீட்டர் விட்டம். ஸோ அதில் இருந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால், நடுவில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு இது ஒன்று இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டரில் இன்னொன்று இருக்கா. ஸோ நார்மலாக இருக்கேன். சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் கீரியன். சாரி, இணைந்து எனக்கு 5 சென்டிமீட்டர், இணைந்து எனக்கு இன்னொரு 5. சரியா, ஆகவே இதுதான் அந்த கோள ஓட்டின மீது ஏற்றங்கள் இருக்குதாம். சரியா, கோள ஓட்டின மீது ஏற்றங்கள் இருக்குதாம். சரியா, கோள ஓட்டின மீது ஏற்றங்கள் இருக்குதாம். ஓகே, இப்போ பாருங்கள், 10 சென்டிமீட்டர் ஆரையில் 10 சென்டிமீட்டர் ஆரை கோள ஓட்டின ஏற்றங்கள் இருக்குதாம். 5 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள அழுத்தம் வந்து வியாம். சரியா, 5 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள அழுத்தம் வந்து வியாம். 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள அழுத்தம் V0 என்னன்றது கேள்வி. சரியா, இப்போ நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு வரை கொண்டு கீறப்பேன். யார் யாருக்கு வரைப்புனா, அழுத்தத்துக்கும் தூரத்துக்குமான வரைப்பு. ஃபஸ்ட்டு தூரத்துக்கு தானே கேட்டிருக்குது. ஆகவே அழுத்தம் சமன் 1/4 4πε0 Q/r தான் சமன்பாடு. இதுதான் சமன்பாடு. ஸோ இந்த சமன்பாட்டில் ஏற்றம் இப்போ கொமனாக இருக்குது, தூரம் இருக்குது. ஏற்றம் இது வந்து மாறப்பற இல்லை. ஸோ V நேர்வி சமன் Q/rக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா வரைப்பு வரையும். இப்போ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். இந்த 15 சென்டிமீட்டரை பொறுத்த மட்டும் 15 சென்டிமீட்டர் உள்ள அழுத்தத்தை நீங்கள் தேட போனீங்கன்னு சொன்னால், 15 சென்டிமீட்டருக்குள்ள அழுத்தத்தில் இப்போ இந்த கோள ஓட்டில் வந்து Q ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லி எடுங்களேன். Q ஏற்றம் இருக்குதுன்னு எடுங்க. சரியா, 15 சென்டிமீட்டரில் ஏரியான்னு சொன்னால் இந்த ஏரியா இந்த அருகி இது ஃபுல்லாக 15 சென்டிமீட்டருக்குரிய ஏரியா. ஆகவே இந்த 15 சென்டிமீட்டருக்குரிய ஏரியாவில் இந்த முழு Q ஏற்றமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்குள்ளே தானே அந்த 10 சென்டிமீட்டர் இருக்குதாகவே 15 சென்டிமீட்டருக்குரிய அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த கனவளவுக்குள்ள அந்த Q ஏற்றம் முழுக்க இருக்கு. சரியா, அதே போல் ஒரு கோள ஓட்டோண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள ஒரு கோள ஓட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த முத்து ஏற்றத்தையும் மையத்தில் இருக்கிறதாக கருதி இந்த கேள்விகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செய்யலாம். மையத்தில் இருக்கிறதாக கருதி இந்த கேள்விகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செஞ்சுட்டு போகலாம். ஸோ அதனால் மையத்தில் இருக்கிறதாக கருதினீங்கன்னு சொன்னால் அது கோலத்துக்கு உள்ள எது சரி ஒரு ஆரையை 0 to 10 சென்டிமீட்டருக்குள்ள எது சரி ஒரு ஆரை எடுத்தாலும் அதுக்குள்ளேயும் இந்த Q இருக்கிறதாக உங்களுக்கு கருதி கோலோட்டை பொறுத்த மாட்டேன். சரியா, இன்னும் நான் தெளிவாக காட்டு இந்த பாயிண்ட்ஸை நினைவு. சரியா, ஸோ ஓகே. ஆகவே இப்போ இந்த Qன்னு சொன்னது 2 சந்தர்ப்பத்திலேயும் 15 கலக்ககொலையும் சரி இந்த 5 கலக்ககொலையும் சரி ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னதால இந்த Qவும் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும், Vக்கும் 1/6க்கும் தான் வரைவு வரையணும். ஸோ நம்ம Vக்கும் 1/6க்கும் வரைவு வரையும். சரி, ஓகே. மையத்தில் எடுத்து வைக்கிறதால 10க்குள்ளே உள்ள எல்லாத்துக்கும் Q பொதுவாக தான் இருக்குது. 15 வெளியே இருக்குன்னு சொன்னதால 15க்குள்ளே தான் அந்த 10 இருக்குது. ஸோ மொத்தமாக Q2க்கும் பொதுவாக தான் இருக்க போகுது. விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி விளங்காட்டியும் இப்போ விளங்கும். ஒரு கோள ஓட்டோண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதன் அழுத்தம் எப்படி மாறும்னு சொன்னால் இன V. ஸோ கோள ஓட்டுக்குள்ளே இப்போ இந்த 10 சென்டிமீட்டர் தூரம்னு சொன்னால் அந்த 10 சென்டிமீட்டர் முழுக்க ஒரே அழுத்தம் தான் இருக்கும். சரியா, அந்த 10 சென்டிமீட்டர் முழுக்க ஒரே அழுத்தம் தான் இருக்கும். சரியா, அதுக்குள்ள அழுத்தம் மாறப்போகிறது இல்லை. சரியா, அதுக்குள்ள அழுத்தம் மாறப்போகிறது இல்லை.
சரியா? ஆகவே நீங்கள் அதுக்குள்ளே இப்போ Q வந்து மொத்தமாக நடுவில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு ஆரை போட்டு புதிய இந்த சமன்பாடை போட்டு 0 - 10 சென்டிமீட்டருக்குள்ளுக்கு காண வேண்டிய தேவை ஒன்று இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக விளங்குறது Qக்கான ஒரு தொடர்பை நான் சொன்னேன். ஸோ அதை விட நான் இப்போ திருத்தமாக சொல்லேன், அது உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் சொன்னது. இப்போ நான் தெளிவாக சொல்லுவேன் பாருங்கள், அதுக்குள்ளே மாறப்படுறது இல்லை. சரியா? பிறகு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சமன்பாட்டுக்கேற்ப வரைப்பு இப்படி வளையும். சரியா? அதுக்கு பிறகு தான் வரைப்பு வந்து V நேர்வி சமன் 1/6ன்றதுக்கு ஏற்ப வளையும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கேற்ப நம்ம சமன்பாடு போட்டால் சரி. சரியா? இதுக்கேற்ப சமன்பாடு போட்டால் சரி. முதலாவது சமன்பாடு V நேர்வே சமன் 1/கீழ் 5 போடலாம், 10 போடலாம். நீங்கள் என்ன போட போகிறீங்க? சார் V வந்து 5 சென்டிமீட்டர் தானே தரப்பட்டிருக்குது. ஸோ டோட்டலாக இதுக்குள்ளே அழுத்தம் மாறாதுன்னு சொல்லிட்டு, டோட்டலாக இதுக்குள்ளே அழுத்தம் மாறாதுன்னு சொல்லியாச்சு. சரியா? ஆகவே நீங்கள் மொத்த ஏற்றம் எங்கே பரம்பி இருக்குதோ அந்த தூரத்தை போட்டால் சரி, 10 போட்டால் சரி. சரியா? V0க்கு வந்து நீங்கள் என்ன போட்டால் சரி? V0க்கு வந்து நீங்கள் என்ன போட்டால் சரி? 1/கீழே 15 போட்டால் சரி. என்ன சொன்னால் அங்கே தூரம் என்ன 15 தானே, அது வெளியில் உள்ள புள்ளி தானே, நாங்கள் குறைய போகுது கட்டாயம். இதுக்குள்ளே தான் மாறாமல் இருக்கு, இதுக்கு பிறகு குறைய தான் போகுது. ஸோ 15 போட்டால் சரி. சரியா? 15 போட்டால் சரி. விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே அழுத்தம் வந்து மாறாமல் தான் இருக்க போகுது. அப்போ 5 போடு, 10 போடு, 3 போடு, 10க்குள்ளே உள்ள இதை போடுன்னு யோசிச்சா ஏற்றம் எங்கே பரம்பி இருக்குமோ அந்த தூரத்தையே போடுங்க. என்ன சொன்னால் அதுதானே என்ன ஏற்றம் பரம்பி இருக்கக்கூடிய தூரம். இல்லாட்டி அதுக்குள்ளே நீங்கள் போடுறது வேண்டியதை போடலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பொருத்தம் இல்லை, 10 போடு தான் பொருத்தம். ஸோ V0 சுருக்கினீங்கன்னு சொன்னால் V0 சமன் 2V/3 வரும். சரி, 2V/3 வரும். இந்த சமன்பாடை போட்டு சுருக்குங்க. இது முதலாவது சமன்பாடு, சரி ரெண்டாவது சமன்பாடு என்ன? ஸோ ரெண்டாவது சமன்பாடுங்கிற 1ஆம் சமன்பாடு போட்டு சுருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். செகண்ட் ஆன்சர். விலங்கலன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. சரி, நான் சொல்லி. ஓகே, அடுத்த கேள்வி. குறித்த ஒரு கோள் ஒன்றின் மேற்பரப்பிலிருந்து திணிவு ஒன்றின் தப்பல் வேகம் V என தரப்பட்டுள்ளது. இது 8 மடங்கு திணிவாகவும் 2 மடங்கு ஆரையாக மாறும் எனின் மேற்பரப்பின் புதிய தப்பல் வேகம் VEக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். √GM/r. ஸோ முதலாவது சமன்பாட்டில் VE வந்து தப்பல் வேகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. ரெண்டாவது சமன்பாட்டில் தப்பல் வேகம் V வந்து எப்படி மாறப்போகுதுன்னா 2G மாறலை, அது அகில ஒருமை அது மாற இல்லை. M வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 8M ஆக மாறுது, R வந்து 2R ஆக மாறுது. இது ரெண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாடுங்கில் ரெண்டாவது சமன்பாட்டை போட்டிங்கன்னு சொன்னால் ருட்டுக்குள்ளே ஃபுல்லாக எப்படி சொல்லி காட்டேன், 2GM × 8M / 2R தர ஆரின் கீழே 2GM சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2Vன்னு சொல்லி வரும். சுருக்கலை ஒழுங்காக போட்டு சுருக்குங்க. சரியா? V சமன் × VE. ஸோ 2Vன்னு சொல்லி வரும். தேர்ட் ஆன்சர் வரும். ஸோ அது அதுக்கு மேலே சுருக தேவையில்லை, பொய் வேலை. அடுத்த கேள்வி போகலாம். குவிய பாலமொன்றின் ஆரை 20 மீட்டர். இதன் மேல் கார் ஒன்று செல்கிறது. பாதையை விட்டு நீங்காத வகையில் பாறை விட்டு நீங்கி வெளியே தெரிக்காத வகையில் கார் செல்லக்கூடிய உயர் வேகம் என்ன புவியீர்ப்பு பார்முறை தரப்பட்டிருக்கு. சரியா? இப்படி ஒரு வளைஞ்ச பாதை இருக்குது. சரியா? வளைஞ்ச பாதை இருக்குது. இங்கே புவியீர்ப்பு மையம் வைங்களேன். ஸோ இந்த வளைஞ்ச பாதையிலிருந்து வளைஞ்ச பாறையின் ஆரை என்னண்டா 20 மீட்டர். ஸோ இது புவியீர்ப்பு மையம் இல்லை, இந்த வளைஞ்ச பாதையின் மையம். இதுக்கு மேலே ஒரு கார் ஒன்று நிற்கிது. சரியா? கார் ஒன்று நிற்கிது. காருக்கு ஒரு வேகம் V இருக்குது. ஸோ ஒரு வேகத்தில் ஒரு பொருள் வளைந்த பாதை ஒன்றினூடாக போகுதுன்னு சொன்னால் அதிலிருந்து வெளிநோக்கி மைய நீக்க விசை இருக்கும். அது செல்ல திசைக்கு செங்குத்தாக MV வர்க்கத்தின் கீழே R. ஸோ கீழ் நோக்கி என்ன செய்யும் சொன்னால் புவியீர்ப்பு விசை mg இருக்கும். ஸோ வெளியே நீக்காத வகையில் சொன்னால் மட்டுமட்டான நிலை என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு சமநிலை. மட்டுமட்டான நிலைன்றது சமநிலை மிஸ் ஆயிடுச்சுன்னா விலையில் விசை F வரும். F வந்துச்சுன்னா F = m என்ற சமன்பாட்டின் படி ஒரு A வரும். ஸோ தூக்கி வீசப்படும். சரியா?
ஆகவே சமநிலையில் எம்வி வர்க்கத்தின் கீழே ஆர் சமன் எம்ஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஐ வெட்டலாம், வி வர்க்கத்தை காணணும், வி வர்க்கம் சமன் ஜிஆர். ஸோ வி சமன் ஜிஆர் ரூட். ஸோ வியை கண்டோம்னு சொன்னால் 9.8 இன்ட்டு 20. ஸோ வி வந்து உங்களுக்கு வரும் 14ன்னு சொல்லி. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. முறிச்சுட்டி ருட்டுவை உடைய ஊடகத்தினால் செய்யப்பட்ட 30 பாகை அரியக்கோணமுடைய இருபக்க முக்கோண அரியம் ஒன்று ஒரு முகம் செங்குத்தாகப்படும் ஒளிக்கதிரின் விலகல் கோணமாக அமைவது. சரியா? இது முறிவு சுட்டி. சரியா? இது அரியக்கோணம். அரியக்கோணம்னு சொல்லப்படுகிறது ஏ. சரியா? அரியத்தின் 2 முகங்களுக்கு இடையிலான அந்த கோணம். சிம்பிள். இருபக்க சம்முக்கோணி, இருபக்க சமச்சுர முக்கோணின்னு சொன்னால் அதன் 2 பக்கங்கள் சமன், அதுக்கு எதிராக உள்ள 2 கோணங்கள் சமன். ஒரு முகத்துக்கு செங்குத்தாக ஒளிக்கதிர்படுது என்று சொன்னால் எந்த முறிவும் இல்லாமல் செல்லும். விலகல் கோணம். சரியா? விலகல் கோணம்னு சொன்னால் ஒளிக்கதிரின் பாதையில் வர மாற்றம். சரியா? ஒளிக்கதிரின் பாதையில் வர மாற்றம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முக்கோணியை கீறுவோம். முக்கோணியை கீறியாச்சு. சரியா? முக்கோணிக்கு ஒளிக்கதிர் வந்து எப்படி படுதுன்னு சொன்னால் வந்து ஒரு முகத்துக்கு செங்குத்தாக படுதுதான். சரியா? ஒரு முகத்துக்கு செங்குத்தாக படுது. ஓகே, இப்போ அரிய கோணத்தை நம்ம ஃபஸ்ட்டு கீறிக்குவோம். 30 பாகை. இந்த அரியம் தான் வந்து 2 ருட்டுண்ட ஒரு முறிவு சுட்டியுடைய இதால் செய்யப்பட்டிருக்கு. ஒரு முகத்துக்கு செங்குத்தாக படுகுது, ஆகவே எந்த முறிவும் இல்லாமல் வருது. அடுத்த முகத்துக்கு ஒரு கோணத்தை அமைக்கும். ஸோ இது வந்து செங்குத்து வரைஞ்சிருக்கேன். சரியா? இப்போ வந்து இது வந்து அரியம், அது கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கும். வெளியில் வழி இருக்கும். இது கிளாஸ், இங்கால ஏர். ஸோ ஒளியல் அடர்த்தி குறைஞ்சதுக்கு போகிறதால என்ன செய்யணும்? செவ்வனை விலத்தி முறியும். செவ்வனை விலத்தி முறியும். ஆகவே இது டீட்டா. சரியா? உங்களுக்கு தெரியும் இது வந்து செங்குத்து. இங்கே 30 சொன்னால் இது 60, இது 60 சொன்னால் இது 30. சரியா? ஆகவே 30 பானை படுகோணத்தில் வந்து படுது. என் சைன் ஐ சமன் மாறிலி. ஸோ இதில் போட்டோம்னு சொன்னால் √2 இன்ட்டு சைன் 30 ஈக்குவல் டு டீட்டா இன்ட்டு இங்கே வழி என்ன முறிவிச்சுட்டு 1 இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு இங்கே ஹாஃப் வரும் தானே, √2 இன்ட்டு 1/2 வரும். ஸோ டீட்டா சைன் இன்வர்ஸ் 1/√2 வரும். ஆகவே டீட்டா வந்து 45 பாகைன்னு வரும். சரியா? இப்போ இங்கே வரக்கூடிய மொத்த விலகல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த முகத்தில் முதலாவது முகத்தில் எந்த விலகலும் இல்லை, வந்த பாதையிலே போகுது. இரண்டாவது முகத்தில் வந்த பாதையில் இருந்து எவ்வளவு விலகி இருக்குன்னு பார்த்தா இது 30, இது 30, மொத்தமும் 45. ஸோ வந்த பாதையிலிருந்து 15 பாகை கோன் இருக்குது, 15 பாகை விலகி இருக்குது. ஆகவே எவ்வளோ விலகி இருக்குது? இதில் இந்த 30 பாகையை கழிச்சா 15 பாகை தான் டோட்டலாக விலகி இருக்குது. இரண்டாவது முகத்தில் அந்த 15 பாகையும் விலகி இருக்குது. முதலாவது முகத்தில் எந்த விலகலும் இல்லை, ரெண்டாவது முகத்தில் 15 பாகை விலகி இருக்குது. மொத்த விலகல் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், விலகல்னு சொல்லி கேட்கல, ஒரு அரியத்தை வச்சு விலகல்னு கேட்கல, நீங்கள் மொத்த விலகலை தான் காண வேண்டியிருக்கும். ஆனால் முதலாவது முகத்தில் நீங்கள் விலகல் இல்லைன்றதால இங்கே மொத்த விலகலுமே 15 தான். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். இரு புள்ளி ஏற்றங்கள் 1 16 10^-1, அடுத்தது -9 ஆகும். இது 20 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்விரு இணைக்கும் கோட்டில் எவ்வளவு தூரத்தில், இந்த இணைக்கும் கோட்டில் இருந்து எவ்வளவு தூரத்தில் பிரிதொரு இன்னும் ஒரு ஏற்றம். பாருங்கள், இது ப்ளஸ் ஏற்றம், இது மைனஸ் ஏற்றம். இந்த பிரிதொரு ஏற்றம் என்ன ஏற்றம் தர இல்லைன்னு சொன்னால் அது கட்டாயம் ப்ளஸ் ஏற்றம் வைக்கப்பட்டது. அவ்வேற்றத்தின் விசை எதனையும் அனுபவிக்கவில்லை. கேள்வியில் குழப்பு மாதிரி
மைனஸ்ன்னு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராத ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிதொரு ஏற்றம்னு சொன்னால் ப்ளஸ் ஏற்றம் தான். ப்ளஸ் ஏற்றமே தான். நீங்கள் அதை அப்படி இல்லை இப்படி சரி குழப்பி மைனஸ்ன்னு எடுக்க வைக்கணுன்ற ஒரு கேள்வியில் தந்திருக்கான்னா மட்டும்தான் நீங்கள் மைனஸ்ன்னு எடுக்கணும், இல்லாட்டி ப்ளஸ் ப்ளஸ் தான். சரியா? கீரப்பறேன் கோட்டை. சரியா? கோட்டைக்கீரியாச்சு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த 16ன்னு சொல்லக்கூடிய ஏற்றம் இருக்குது, ப்ளஸ் ஏற்றம். இங்கனேக்குள்ள 9 என்று சொல்லக்கூடிய ஏற்றம் இருக்குது, அதாவது மைனஸ் ஏற்றம். மைனஸ் ஏற்றம். சரியா? இப்போ புதிய ப்ளஸ் கியூ ஏற்றத்தை எங்கே வைக்குதுன்னு சொல்லி கேட்டால் நல்லா பாருங்கள். சரி, பிரிதொரு ஏற்றம் வைக்கப்படும் போது எந்த விசையையும் அனுபவிக்கவில்லை, எந்த விசையையுமே அனுபவிக்க இல்லை. நல்லா விளங்கணும். எந்த விசையும் விசைன்னு சொல்லக்கல என்ன வச்சுக்கொள்ளுங்க. F சமன் 4π ε0 இன்ட்டு Q1 Q2வின் கீழே R வர்க்கம். இதான் விசைக்கான தொடர்பு. ஸோ இதில் இவர் மாற மாட்டார்னதால F நேர்வே சமனாக என்னவாக இருக்கும்? ஏற்றங்களில் பெருக்கத்துக்கும் தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மார்வே சமனாக இருக்கும், தூரத்தின் வர்க்கத்துக்கு. சரியா? ஓகே. இப்போ கொண்டு வரது நம்ம ப்ளஸ் ஏற்றத்தை. ப்ளஸ் என்ன செய்யும் சொன்னால் தள்ளு. ப்ளஸ் என்ன செய்யும் சொன்னால் தள்ளு. அப்போ ப்ளஸ்ஸை மைனஸ் கவரும். இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்ம ப்ளஸ்ஸை வச்சோம்னு சொன்னால் மைனஸ் கியூ கவரை ப்ளஸ் மைனஸ் ஏற்றம் -9 கவரை ப்ளஸ் 16 தள்ளும். ஸோ அப்போ கட்டாயம் என்ன? இங்கே சமநிலை நடக்காது, விளைவில் விசை இந்த திசையில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது சரி வரும். அழிப்போம். இங்கே அளவு. சரியா? இங்கே அளவு வச்சோம்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் 16 தள்ள -9 கவரும். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் -9 இருந்தான தூரம் நல்லாவே கூட. ஸோ -9 என்னது 16 விட ஒரு சின்ன ஏற்றம். அங்கே ஏற்றமும் சின்னதாகி தூரமும் கூடிச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? அதால் ஒரு மிக சின்ன விசையை தான் கொடுக்க. F1 ஒரு விசையை கொடுக்கணும் வைங்க, இது F2 விசையை கொடுக்குது. F2வை விட F1 மிக சின்ன விசையாக தான் இருக்கும். ஆகவே இதை சமநிலைப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்போ அதையும் வழிங்க. ஒரே ஒரு வழி என்ன? இங்கே அந்த ப்ளஸ் கியூவை வைக்கியது. இங்கே வச்சோம்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையிலான தூரம் 20 சென்டிமீட்டர். இது ரெண்டுக்கும் இடையிலான தூரம் 9க்கும் இதுக்கும் இடையிலான தூரம் 6. சரியா? இப்போ இங்கே சொல்லப்படுத கோடு இணைக்கும் கோட்டிலிருந்து எவ்வளவு தூரம் தானே? ஸோ இணைக்கும் கோடுன்னு சொன்னது இந்த கோடு, இதான் அந்த கோடு. இந்த கோட்லேருந்து எவ்வளோ தூரம்னு சொன்னால் கேட்டால் 6 தூரம். சரியா? எவ்வளோ தூரம்னு சொல்லி கேட்டால் 6 தூரம். இப்போ இப்படி வச்சிருக்கேன்னு சொன்னால் இப்போ இந்த மைனஸ் கியூ கவர், ப்ளஸ் 6 தள்ளு. ஆனால் இந்த ப்ளஸ் ஏற்றம் பெரிய ஏற்றம். ப்ளஸ் 16 பெருசு 9 விட, தூரம் கூட. ஸோ ஏற்றம் பெருசாகுது, தூரம் பெருசாகினதால பிரச்சனை இல்லை. அங்கே அப்படி வரையில் அடுத்த பக்கத்தில். ஸோ அப்போ இங்கே சமநிலை, இங்கே வர F1ம் F2ம் ஈக்குவலாகி சமநிலை வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரியா? ஓகே. இதையும் அளிப்போம். இப்போ நம்ம சமன்பாடு போட்டால் சரி. சரியா? ப்ளஸ் கியூவால் வர ஏற்றத்தை விசை எடுக்கேன் F ப்ளஸ், மைனஸால் வர ப்ளஸ் கியூவால் தள்ளுமென ப்ளஸ் F, மைனஸால் வரத மைனஸ் F. சரியா? ஆகவே இங்கே சமநிலை விசை எதுவும் இல்லைண்டா சமநிலை. ஸோ நான் எடுக்கேன் ப்ளஸ் F ஈக்குவல் டு மைனஸ் F. ஸோ இது ரெண்டுக்குமே இந்த சமன்பாடை தான் பிரதி விடணும். அப்போ இது ரெண்டுக்கும் கொம்மனாக வரதால் நான் வெட்டிடுதேன். Q1 Q2 R வர்க்கம் இது தான் போடப்போம். ஆகவே ப்ளஸுக்கு 16 தர Qவின் கீழே 20 + R வர்க்கம் ஈக்குவல் டு 9 × Qவின் கீழே R வர்க்கம். சரியா? இப்போ பாருங்க, கியூவும் வெட்டிப்பட்டுரும். இங்கே உள்ள எல்லாத்துக்கும் கொம்மனாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரூட்டம்டா 4 × 20 + R ஈக்குவல் டு 3 × R. ஸோ 4R ஈக்குவல் டு 60 + 3R. ஸோ R ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். 3வது ஆன்சர் வரும்.
சிம்பிள். அடுத்தது எக்ஸ்ரே உற்பத்தியின் போது, எக்ஸ்ரே பற்றின ஒரு வீடியோ புதுசாக தான் போட்டிருக்கேன், ஸோ உங்களுக்கு பார்க்கணும். சரியா? உற்பத்தியின் போது இலத்திரன் மின்புலத்தில் இயங்க விடப்படுகிறது. எக்ஸ்ரே டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ் கதிர் உருவாக்குவதின் போதும் இப்போ ஒளிமின் விளைவுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு மின்காந்த அலையை வழங்கி, சரியா, ஒரு மின்காந்த அலை யூவி மாதிரி ஒரு அலையை வழங்கி ஒரு ஒளி மேற்பரப்பில் இருந்து இலத்திரன்களை வெளியாக்குது. ஸோ அதே போல் தான் என்ன செய்யும் சொன்னால், எக்ஸ் கதிர்லையும் ஒரு ஒளி மேற்பரப்பின் மீது ஒரு மின்காந்த அலையை வழங்கி அதிலிருந்து ஒரு இலத்திரனை வெளியாக்கி அந்த இலத்திரனுக்கு நாம் ஒரு அழுத்த வேறுபாடு, மிகப்பெரிய அழுத்த வேறுபாடு உருவாக்கி அந்த இலத்திரனை செய்யும் சொன்னால் ஆறுமுடுகள் அடைய செஞ்சு ஆறுமுடுகள் அடைய செய்யப்படும். ஸோ இதைத்தான் இங்கே செய்யப்படுது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றி எக்ஸ் கதிரின் உருவாக்கம், பயன்பாடு, எக்ஸ் கதிர்னா என்ன, எக்ஸ் கதிர் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு, போய் பார்க்கலாம். இலத்திரன் முன்புல இயங்க விடப்படுகிறது. இப்புலத்தில் இயங்கும் போது இதன் உயர் வேகத்தை தரும். உயர் வேகம் என்னென்னு கேட்டிருக்காங்க. திணிவும் ஏற்றமும் தந்திரியா? சரியா? இப்போ நல்லா விளங்கும். வேகம் என்னன்றது கேள்வி. சரியா? வேகம் என்னன்னு கேள்வி. இங்கே அழுத்த வேறுபாடுண்ட கிரியேட் பண்ணி அங்கே அந்த ஏற்றம் கியூவுக்கு, அந்த ஏற்றம் கியூவுக்கு, இலத்திரன் ஏற்றம் கியூவுக்கு ஒரு அழுத்த வேறுபாடை கிரியேட் பண்ணி அங்கே என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஒரு சக்தியை கொடுக்காங்க. ஸோ அப்போ இந்த அழுத்த வேறுபாடு கியூ, இந்த சக்தி, இவங்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் E சமன் half QV. ஸோ இப்போ வேகம் கேட்கப்பட்டிருக்குது, வேகம் கேள்வியாக இருக்குது, நமக்கு திணிவு தரப்பட்டிருக்குது. அதே சக்திக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, E சமன் half mv வர்க்கம். ஸோ நம்ம போட்டோம்னு சொன்னால் half QV ஈக்குவல் டு half mv வர்க்கம். ஹாஃபையும் விட்டுங்க. கியூக்கு பையில் என்ன போடலாம்? 16.10⁻19 போடலாம். விக்கு பதில் உங்களுக்கு என்ன போடலாம்? 45 தர 10⁻3 போடலாம். எம்முக்கு பதில் என்ன போடலாம்? 9.11 தர 10⁻31 போடலாம். வி வர்க்கத்தை வைக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக முதலாவது இது ஏற்றங்களை சுருக்கும். இந்த இதையும் வெட்டி நீங்கன்னு சொன்னால் மறை 16 வரும். இந்த மறை 31ஐயும் மறை 16 வெட்டிங்கன்னு சொன்னால் மறை 15 வரும். சரியான? மறை 15 சொல்லி வரும். ஸோ இங்கே 9 இதை வெட்டினீங்கன்னா அன்னளவாக 5. ஸோ 5ஓட குறைவாக வரும், 4 பாயிண்ட் கணக்கில் வரும். ஸோ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து நல்லவாக ஒரு பெருமானம் பெருக்கிடுங்க தர 10⁻16 வி வர்க்கம்னு சொல்லி வரும். சரியா? 10⁻16 வரும். இந்த மறை 8 இங்கே சுருக்கி வாரத்தோட சுற்றிங்கன்னா 16 சொல்லி வரும். சரியா? ஓகே. ஸோ வி வந்து அப்போ வரப்போகுது என்ன ஒரு பெருமானம் தர 18 மீட்டர்/செகண்ட் -1. அந்த பெருமானம் எல்லாம் பாருங்கள் யார், சரி, அதை சுருக்கி பார்த்து கீழே போட்டு விடுங்க. சரியா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்சர் வரும். பின்னாலே மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன், நீங்கள் சரியாக குறுக்கி பின்னாலே எல்லாம் பார்த்து செய்யுங்க. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போகலாம். அதே போல் ஒரு கேள்வி. கொள்ளளவுன்னு சொல்லப்படுது சி. அதன் பெருமானம் சொல்லியிருக்காங்க. அதே போல் சக்தின்னு சொல்லப்படுது E. 50 ஜூல் சக்தியுடைய ஒரு பளிங்கு சிட்டு விளக்கிற்கு, பளிங்கு விளக்கு, எக்ஸ் கதிர் வளையும், ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, வழங்கப்பட வேண்டியுள்ளது. கொள்ளளவி குறுக்கையான அழுத்த வேறுபாட்டின் சரி, ஓகே, 100 மைக்ரோஃபரட் கொள்ளளவி ஒன்றிற்கு 50 ஜூல் சக்தி ஒரு பளிங்குச்சீட்டு வழக்கு வழங்கியுள்ளது. கொள்ளளவிக்கு குறுக்கே வழங்க வேண்டிய அழுத்தம் என்ன? சரி, வழங்க வேண்டியுள்ளது 50 ஜூல் சக்தியை வழங்க வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்த வேறுபாடு என்ன? ஏற்கனவே சொன்ன சமன்பாடு தான். E சமன் half QV. ஏன் இந்த சமன்பாடை எழுதினேன்னு சொன்னால் டிரெக்டாக சமன்பாடை எழுதியலும் இங்கே எழுதின ஒரே காரணத்துக்காக தூக்கி இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் கியூக்கு பதிலாக சிவின்னு சொல்லி போடலாம். ஆகவே E சமன் half CV வர்க்கம். ஈக்கு பதிலாக 50 half தர, சிக்கு பதிலாக 100 தர 10⁻6
தர வி வர்க்கம் பெருக்கி விட்டால் 100 தர 100 தர 10 6 வி வர்க்கம். ஸோ வியை சுருக்கினீங்கன்னா 1000 வாட்டு வோல்ட்டுன்னு வரும். செகண்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. 4 சமாந்தர தட்டுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி டி. தட்டுகளுக்கு இடையிலான இடைவெளி டி. பரப்பு ஏ. இடைவெளி டி. பரப்பு ஏ. ஏபிக்கு இடையிலான சமவெளி கொள்ளளவும் என்னன்றது கேள்வி. இப்போ நான் அதை எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவு எப்படி இருக்குன்னு சொன்னால் 2 தட்டுகள் இருக்கும். சரியா? 2 தட்டுகளுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் ப்ளஸ், ஒரு பக்கம் மைனஸ், ப்ளஸ் மைனஸ். 2 தட்டுகளுக்கும் இடையிலான இடைவெளியை நாம் எடுப்போம் என்னென்னு சொல்லி டி. 2 தட்டுக்கள்லையும் பரப்பை நாம் எடுப்போம் ஏ. 2 தட்டுகளுக்கும் இடையிலான மின்னுளைவாயை நாம் எடுப்போம் எப்சைலன் நோட். சரிதானே? எப்சைலன் நோட். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமாந்தர தட்டு கொள்ளளவின் கொள்ளளவும் என்ன சமன்பாடு வரும்னு சொன்னால் சி சமன் ஏ எப்சைலன் நோட்டோவை டி. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு மின்னுளையம் கொண்டு போட்டோம்னு சொன்னால் கேனோட சேர்த்தோம்னு சொன்னால் அந்த கேயும் பின்னால் எட்டா. ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த கேலாம் நமக்கு தேவை. இதான் ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவுக்கான சமன்பாடு. இப்போ நல்ல விளைங்க ஒரு கொள்ளளவி ஒன்று உருவாகணும்னு சொன்னால் 2 தட்டுக்கள் வேணும். முதலாவது தட்டு, 2வது தட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல எத்தனை தட்டு இருக்குன்னு பாருங்கள். 1 தட்டு, 2 தட்டு, 3 தட்டு, 4 தட்டு. ஸோ 4 தட்டுக்கள் இருக்குதுன்னு சொன்னால் 1 கொள்ளளவி, 2 கொள்ளளவி, 3 கொள்ளளவி. ஆகவே இந்த ஏபி கிடையில் 3 கொள்ளளவிகள் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு தட்டையும் நான் தனியாக கீறு. சரியா? 3 கொள்ளளவியும் நான் தனியாக கீறு. சரியா? இப்படி பாருங்கள். இந்த இடத்துல 3 கொள்ளளவிகளும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து இருக்குது. பார்த்தீங்களா? தொடர்ந்து இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் தொடர்ந்து கனெக்ஷனை கொடுக்கும். இது முதலாவது கொள்ளளவி, 2வது கொள்ளளவி, 3வது கொள்ளளவி. சரியா? இது முதலாவது கொள்ளளவின் முதலாவது தட்டு, 2வது தட்டு. இப்போ 2வது 3வது சேர்ந்து தட்டுகள் சேர்ந்து தான் 2வது கொள்ளளவி விளங்குது. ஆக இது 2, இது 3. 3ம் 4ம் சேர்ந்தால் 3 உருவாக்கு. ஆகவே இது 3, இது 4 போட்டாச்சு. இப்படி தான் தெளிவாக போடுது. இப்போ பாருங்கள் முதலாவது தட்டும் 3வது தட்டும் இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ முதலாவதுல இருந்து 3வது இணைப்போம். இது 2க்கும் இடையில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அடுத்தது பாருங்கள் 2வது தட்டும் 4வது தட்டும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ 2ல் இருந்து நம்ம என்ன செய்வோம்? 4 இணைப்போம். இதில் என்ன இருக்குது? பி இருக்குது. சரியா? இப்போ நான் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சுருக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தட்டு கொள்ளளவியில் தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யலாம்டா, நல்லா பார்த்துட்டே இருங்க. இந்த இருக்கி இது அப்படியே தூக்கிட்டு இதுக்கு மேலே கொண்டு வரணும். இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கனெக்ட் ஆகி தானே இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே இருக்குது இந்த ஏரியாவை அப்படியே இதுக்கு மேலே கொண்டு வாரு. பாருங்கள், இது 2வது கொள்ளளவி. சரியா? இது முதலாவது கொள்ளளவி. அப்படியே சைட்டுக்கு தூக்கிட்டு வந்தீங்கடா கனெக்ஷன் ஏ இங்கனைக்குள்ளே வரும். சரியா? இது 3வது கொள்ளளவி. இந்த கொள்ளளவியை இணை கனெக்ஷன் இருக்கு தானே, இதை நான் இதுக்கு நேராக கீழே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே உங்களோட கற்பனையில் யோசிச்சு பாருங்கள், சரியாக வரும். ஆகவே இந்த பின்னு சொன்னது என்ன, இப்படியே இங்கிட்டு சைட்டுக்கு வரும். சைட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இங்கனைக்கு வரும். சின்ன பிள்ளை மாதிரி இடையில வைக்க தேவையில்ல. இங்கே இருந்தால் என்ன, 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 இங்கே இருந்தால் என்ன. ஸோ அப்போ இது எங்கேயுமே வர தேவையில்ல. அதை கனெக்ஷனை இங்கே கொடுக்கலாம். அதே போல் பி
இங்கே இருந்தால் எங்கே இருந்தால் என்ன ஒரே கம்பியில் ஆன இருக்குது அதை இங்கேயே கொடுக்கலாம் தானே, இங்கேயே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது கொள்ளளவிக்கு முதலாவது கொள்ளளவி மூணாவது கொள்ளளவி சமனாக இருக்குது. எல்லா கொள்ளளவிகளும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பு, ஒரே மின்னுளையம், ஒரே இடைவெளி, ஆகவே எல்லாமே சம கொள்ளளவிகள். ஸோ 3 கொள்ளளவிகள் தொடராக சமாந்திரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொள்ளளவு என்ன செய்யும்னு சொன்னால் 3 தர சியாக மாறும். ஸோ சிக்கு பயில என்னென்னு எழுதலாம், எப்சைலன் நோட்டாவை டின்னு எழுதலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஆரம்பத்தில் சொன்னது போல் முதல் 2 பேஜையும் நான் இன்றைக்குரிய வீடியோவில் செஞ்சுருக்கேன். மிகுதி பகுதிகளை, அதாவது எம்சிக்யூவிண்ட மீதி, அதே போல் ஸ்ட்ரக்சர், அதே போல் எஸ்ஏ. ஸோ இது 3ஐயும் வந்து எப்போ நாங்கள் ஃப்ரீயாக செய்வோம், சரியா? அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கீழே உங்களோட நேமையும், ஃபஸ்ட்டு உங்களோட நேம், ரெண்டாவது பெச், சரியா? மேலே வந்து நான் நேமை மட்டும்தான் சொன்னேன், நீங்கள் நேம் பெச், மூணாவது வந்து ஜிமெயில். ஸோ 3ஐயும் கமெண்ட் பண்ணி விடுங்க. எட்மினோட ஜிமெயிலை எடுத்து உங்களுக்கு வந்து என்ன செய்வார்னு சொன்னால் எக்ஸஸ் தருவார். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அதை வாட்சிக்கொள்ளுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சு.